எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் ஆண்டவர் நமக்காக தாழ்மையோடு தன்னை பழியாக ஒப்பு கொடுத்தாரு. அந்த அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலவேளையிலே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எல்லா மகத்துவங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. இவர் ஒரே மகத்துவமான காரியங்களை செய்கிறாக. தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதியும் ஆண்டவர். முழு ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்துக் கொள்ளும். தேவ தயவு இருக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசைகளுக்குள்ளே தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம். ஆய்வுள்ள பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். சொல்லுங்க. கர்த்தருக்கு நம் புது பாட்டு. கைகளை தட்டி துதியுடன் புது பாட்டு. ஓ ஹல்லேலூயா. துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு. துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கர்த்தருக்கு நம் புது பாட்டு. துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். இன்ப இயேசுவை வாரும் விரைந்து. இது நம் இறுதி ஜெபமே. நம் இயேசுவின் பொன்முகம் இன்ப இயேசுவே வாரும் விரைந்து. இது நம் இறுதி ஜெபமே. நம் இயேசுவின் பொன்முகம் மேகம்
ஆவியில் நிரம்பி பாடுவோமாக. வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும் கடல் மீது நடந்திட்ட கர்த்தர் என்னை தாங்கினாரே.
ஆமென். கண்களை மூடி அப்படியே கைகளை தட்டி இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம பாட போறோம். வெறும் பாடலாக மட்டும் இல்லாம வரிகளாக, வார்த்தைகளாக, உள்ளத்தின் அனுபவங்களாக இந்த வாரிகள் வரட்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய கடந்த காலங்களில் எத்தனை வருத்தங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம். அலை போல, அலை அப்படின்றது ஒண்ணு போயிட்டு முடியும் போது இன்னொன்னு வந்துடும் இல்லையா அலை. அது மாதிரி சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ஒரு அலை, ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொரு பிரச்சனை, அப்படி தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகளை தாங்க முடியும்னு கவலைப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஆமென். கடல் மீது நடந்து வந்து நம்மை காத்தாரே அந்த ஆண்டவர். கர்த்தரனை தாங்கினாரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையவே என்னால தாங்க முடியாதுன்ற நேரத்துல திருப்பி வேற பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் ஆண்டவர் எனக்காக அந்த கடல் மேல், அந்த பிரச்சனைகளின் மேல் நடந்து வந்த ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா. 2 கை தட்டி கர்த்தரை துதிங்களேன். ஹல்லேலூயா. கடல் மேல் நடந்து வந்த தேவன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை அப்படின்ற நேரம் தாண்டி ஒரே நேரத்தில் 4 பிரச்சனை அப்படி மொத்தமா வர்ற சூழ்நிலைகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த நேரங்கள்ல ஆண்டவர் தான் நமக்கு கிருபையா இருந்தார். அவர் நடந்து வந்து ஓ ஹல்லேலூயா, நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி கர்த்தர் நம்மோடு பேசினார் அல்லவா. ஆமென். அந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை நான் என்றென்றும் பாடுவேன் ஐயா, என்றென்றும் பாடுவேன் ஆண்டவரே. எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும், வருத்தங்கள் துன்பங்கள் அலை போல வந்தாலும், கடல் மீது நடந்து கர்த்தர் என்னை தாங்கினார். கடல் மீது நடந்து கர்த்தர் என்னை தாங்கினார். எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை மறக்கவில்லப்பா. எண்ணில்லா நன்மைகள் செய்தவரை நம்மை மறப்பதில்லை ஆண்டவரே. எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் தாயின் வயிற்றில் பிரித்தெடுத்தாரே. தாயின் வயிற்றில் பிரித்தென்னை காத்தவர், தாயின் வயிற்றில் பிரித்தென்னை காத்தவர். காலம் அவர் கரத்தில், என் காலம் அவர் கையில் இருக்கு. என் காலம் எதிர்காலம் அவர் கையில் தான் இருக்கு. கனிவோடு நடத்துவார். எண்ணில்லா நன்மைகளை ஒரு மனதோடு துதிக்கிறோம்ப்பா. ஒரு மனதோடு நல்ல விடுதலையா பாடிருங்க, நல்ல விடுதலையா பாடிருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதம் செய்வார். ஆமென். பாடுவேன், எப்போதும் பாடுவேன். இயேசு என் வாழ்வில் என் சொந்தமானார். இயேசு என் வாழ்வில் என் சொந்தமானார். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். எண்ணில்லா நன்மைகளை எனக்காக செய்தவரை என்றென்றும் பாடுவேன், எப்போதும் பாடுவேன். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மனம் ஆராதிப்போமா உற்சாகத்தோடு கூட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. இந்த கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. இயேசுவே, நாங்கள் எல்லாருமே துதித்து ஆராதிக்கிறோம் தேவனே. கர்த்தர் நாமம் எப்பொழுதும் புகழப்படுவதாக. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாரும் சத்தத்தை வைத்து கர்த்தரை ஆராதிப்போம். முழு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தால் நிரப்புகிற எங்கள் தேவன் அல்லவா. இந்த கால வேளையில் நாங்கள் எல்லாரும் பணிந்து கொள்கிறோம்
ஆண்டவரே. ஹalleluya. ஆவில் நிரம்பி ஆராதிக்க எங்கள் தேவனே உம்முடைய பரிசுத்த கிருபையால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவிக்காக ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவிக்காக ஸ்தோத்திரம். நான் இங்கே வீட்டார் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறது போலவே கர்த்தரையே சேவிக்கிற கிருபைகளை எப்பொழுதும் தருவீராக. கல்வாரி அங்க நினைக்கிறோம், அந்த கல்வாரி அங்க நினைக்கிறோம். யாரும் அப்படி செய்திருக்க முடியாது. எங்கள் ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் தன் ஜீவனையே தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. தேவனே மை துதிக்கிறோம். ஹalleluya. எல்லா புயல்களிலும் எங்கள் தேவன் தென்றலாய் வந்தவரே, வல்லமை உள்ளவராய் வந்தவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. அலைகளை அடக்குகிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. கண்ணீரின் பாதையிலே நீர்தான் எங்கள் பலனாண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா மனுஷரை போலவும் எங்களுக்கு சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை ஒருவர் உண்டு. கர்த்தர் ஒருவர் இருக்கிற ஆண்டவரே, அதுதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவர் நீர் இருக்கிற தேவன், எங்களோடு இருக்கிற தேவன். ஆண்டவர் இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேவன் ஒருவருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. தேவ அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நாங்கள் யாரிடத்திலே போவோம்? கர்த்தரை எல்லாமே நீரல்லாமல் என்ன துணை இருக்கிறது? ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறவர் ஐயா, உடைய வார்த்தைகளை தருகிற தேவன், உடைய வல்லமைகளை தருகிற தேவன். ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்கும் போது எங்களுக்கு நீர் பலனாய் இருக்கிற தேவன். ஆண்டவரே மனுஷனுடைய வார்த்தைகள் காயப்படுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா காயம் மாற்றுகிற வார்த்தைகள், காயம் மாற்றுகிற வார்த்தைகள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கள் தேவனை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே ஓ ஹalleluya. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு மகிழ்ச்சி தருகிறவர் அவர்தான், எனக்கு ஆரோக்கியம் தருகிறவர் அவர்தான், எனக்கு ஆலோசனை தருகிறவர் அவர்தான், எனக்கு எல்லாம் அவர்தான். எல்லாம் இயேசுவே. ஹalleluya. எனக்கு எல்லாம், எனக்கு என் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கும் அவர்தான். அவர்தான் முக்கியமானவராய் இருக்கிறார். அவர்தான் முதலிடத்தில் எனக்கு இருக்கிறார். என் பொருளாதாரம் அவர்தான், என் ஆரோக்கியம் அவர்தான், எனக்கு சமாதானம் அவர்தான், எனக்கு ஆகாரமும் அவன் ஸ்தோத்திரம் தேவைகளை சந்திப்பதும் அவர்தான். எனக்கு எதிரே வருகிற பிரச்சனைகளிலே தீர்வு தருகிற அவர்தான். எனக்கு நியாயாதிபதி அவர்தான், எனக்கு வழக்காடுகிற அவர்தான், என் பிரச்சனைகளிலே தீர்வு உண்டாக்குகிற அவர்தான். ஹalleluya. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவர்தான். ஹalleluya. கவலைகள் பெருகும் போது, நான் கலங்கி நிற்கும் போது எனக்கு மகிழ்ச்சி தருகிறவர் தான். கால்கள் தள்ளாடும் போது தாங்குகிற கிருபை தருகிறவர் தான். ஓ ஹalleluya. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபை. கால்கள் சறுக்கும் போது தாங்கினதை நாங்க மறக்கலாமா? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? ஆண்டவரே தாங்கினீரே உடைய கிருபையினால. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மனவாழவே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மனவாழவே உம்மை மறவே.
மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே உம்மை மறவே பகலேற பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் நீர் ஆண்டவரே உங்களால எழுந்து நிற்க முடிஞ்சதுன்னா எழுந்து நின்று கர்த்தர் அந்த கால வேளையில நம்ம ஆராதனை பண்ண போறோம். வேத வசனம் சொல்லுது அவன் தாயின் கருவில நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாராம். தாயின் கருவில நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாராம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ எனக்கு தேவை என்று நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது. அவர் கண்மணி போல காத்து வந்த ஆண்டவர், கண்ணின் மணி போல காத்து வந்த நம்முடைய தேவன். ஆண்டவரே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உங்க கிருபையால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க கிருபையால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க கிருபையால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலையில ஒரு புதிய கிருபையை ஊற்றணும். இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது தேவ கிருபையோடு கடந்து போகணும். ஆண்டவர் நம்முடைய கிருபையால் ஆண்டவரை நிரப்புவாராக. சகோதர சகோதரி, உன் வாழ்வில் பிரச்சனைகள் பெருகும் போது தேவ கிருபை உன்னோடு இருந்தா அந்த பிரச்சனைகளை தாண்டி வெளியே வர ஆண்டவர் வழி திறப்பாரு. இன்னைக்கு இந்த காலையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆராதனையில உங்க கிருபைக்காக காத்திருக்கிறேன், உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. நான் என்னெல்லாமோ முயற்சி பண்றேன், என் சொந்த முயற்சிகளை எவ்வளவோ முயற்சி பண்றேன், என்ன பிரயாசங்கள் உண்டு, ஆனாலும் என்னால முடியாத காரியத்தை அதை செய்யறதுக்கு தேவ கிருபை எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய நேரம் அப்படிதான் நம்ம முழு முயற்சி எல்லாம் நம்ம முழு பலமெல்லாம் தோற்று போகும்போது அவருடைய கிருபை ரொம்ப எளிதான காரியத்தை செஞ்சுட்டு போயிடும். அவருடைய கிருபை எளிதான காரியத்தை செய்துடும். ஆமென். சகோதரா சகோதரி, இன்னைக்கு அந்த காலையில் அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே மான நாள் முதலா என் கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. இன்னொரு முறை சொல்லுங்க. ஓ கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து
இனிய மனவாழா எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உன் முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, இல்லம் நோக்கி தொடர்கிறேன், ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா, ஓ ஆராதிப்பேனா நான் ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்தீரே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாம் கனி போல காத்து வந்தீரே. நான் என்ன தவம் செய்தேனோ என்னை அவ்வளவாய் அன்பு வைத்தீரே, என்னில் அவ்வளவாய் அன்பு வைத்தீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்தே போவேனோ, மறப்பேனோ மறந்தே போவேனோ, அதை என்ன சொல்லி பாடிடுவேன், ஆராதிப்பேனா ஓ ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் நான் ஆராதிப்பேனா, ஓ ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாம் கனி போல காத்து வந்தீரே. ஓ என்ன தவம் செய்வேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்வேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா, ஓ ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கைகளை உயர்த்தி அப்படியே துதிக்கலாம், கரம் கூப்பி துதிக்கலாம். ஒருவர் அப்படியே முழு மனசோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா நீர் நல்லவர்னு. இதுவரைக்கும் ஆண்டவரே எங்கள் பாதைகளில், எங்கள் வாழ்வில், குடும்பத்தில், சூழ்நிலைகளில் நீர் நல்லவராக இருந்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் பற்றிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட எப்போதும் இருப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை மீதியான பகுதியை பொறுப்படுங்கப்பா ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிறைவுகளும் குறைவுகளும் கலந்து காணப்படுகிற இந்த உலக வாழ்வில எங்கள் தேவன் ஒருவரே நிறைவானவராயிருந்து நடத்தும்படியாக எங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து பாதுகாத்துக்கிறோம், நீர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு முன் சென்று கோணங்களை சபையாக்குகிற தேவன் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே நாங்கள் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். எங்களோடு பேசுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை முடிந்தபடியே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வீடுகளுக்கு திரும்ப கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த போது நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியங்களை பற்றி பைபிள்ல நிறைய இருக்கு. அதாவது அவர் ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து, பரிசுத்தாவி பெற்றதிலிருந்து, அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் இருக்கிற அந்த அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த கடைசி 3 வருஷங்கள், 3 ஆண்டு காலம் உள்ள அந்த சரித்திரம் பைபிள்ல நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய குழந்தை பருவம், அவருடைய சிறுவர் பருவம் என்பது குறிப்பாக சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சில அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சிறு வயதுல உள்ள சம்பவங்களில் இந்த ஒரு சம்பவம் தான் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையிலே அவர் ஏறத்தாழ இது 12வது வயதில் நடந்தது. குழந்தையில் நடந்த சில சம்பவங்கள் நமக்கு இருக்கு. பிறந்த போது உள்ள சம்பவம் இருக்கிறது. அதற்கு அடுத்து நேரடியாக 12 வயதில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. 8வது நாளில் நடந்த ஒரு சம்பவம், அப்புறமாக 12 வயதில் நடந்த ஒரு சம்பவம். அதற்கு பிறகு 18 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான பெரிய அளவுக்கு சொல்லப்படவில்லை ஒன்றும் அங்கே. அதற்கு பிறகு நேரடியாக அவர் அங்கே யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெறும்படியாக அவர் வருகிறார். அதற்கு பிறகுதான் அங்கே ஏறத்தாழ அது மத்தேயு சுவிசேஷத்தில் 28 அதிகாரங்களில் பல அதிகாரங்கள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரங்களில் பெரும்பாலும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான வசனங்கள், அதிகாரங்கள் இயேசுனுடைய ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிறு வயதுல 12 + 28 அந்த 30 வயதுக்கு உட்பட்ட காலகட்டங்கள்ல இயேசுவை பற்றி சொல்லப்படுவதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த அவர் 12 வயதில் நடந்த அந்த சம்பவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பெற்றோர்கள் அறிந்திருந்த காரியங்கள் என்ன? இன்னைக்கு இந்த காலவேளையில இயேசு சோதனைகளை சாதனையாக்கி சரித்திரமாக்கினார். இதுதான் நம்ம செய்தி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளை சாதகமாக்கினார். முதல்ல சோதனையை சாதகமாக்கிட்டார், அப்புறம் அதை சாதனையாக்கினார், அப்புறமா சரித்திரமாக்கிட்டார். நீங்களும் நானும் அப்படி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. நமக்கு வரக்கூடிய எப்படி இயேசு கிறிஸ்து தனக்கு வந்து சோதனைகளை சாதனையாக்கி சரித்திரமாக்கினாரோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா சோதனைகளையும் நமக்கு சாதகமாக எப்படியெல்லாம் மாற்ற முடியும் என்று நாம் தேவ சமூகத்தில் கேட்டு அவைகளை சாதகமாக மாற்றுவோம், அதை சாதனையாகவும் மாற்றுவோம், அதை சரித்திரமாகவும் மாற்ற ஆண்டவர் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். முதலாவது, பெற்றோருடைய பொறுப்பான செயல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நான் இங்கே இந்த வசனத்தில் வாசிக்கிற போது பெற்றோருடைய பொறுப்பான செயல்களையும் பார்க்க முடியும், பெற்றோருடைய பொறுப்பற்ற செயல்களையும் பார்க்க முடியும், இயேசு சந்தித்த சோதனைகளையும் சவால்களையும் பார்க்க முடியும். அதுபோல அவருடைய சோதனைகளை எப்படி சாதனை ஆக்கினார் என்கிற 4 காரியங்களை இந்த காலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில நேரங்களில் மரியாள் யோசேப்பு ஆகிய பெற்றோர்கள் ஆகிய அவர்கள் அவருடைய பொறுப்பான செயல்களில் இருந்து நாம் சில கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் சில பொறுப்பற்ற செயல்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதுல அவர்களை குறை கண்டுபிடித்து நாம் நீதிமான்கள் என்பதற்காக அப்படி நாம் பார்க்கவில்லை. நாம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்வதற்காக நாம் அப்படி பார்க்கிறோம். நாம் மரியாளோடும் யோசேப்போடும் நம்மை ஒப்பிடும் போது நாம் சிறந்தவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எதை செய்யாமல் விட்டார்களோ அதை நாம் செய்வதற்கு நாம் அங்கே அவர்கள் அதை கண்டுபிடிக்கிறோம். ஸ்தோத்திரம். மரியாள் இதை செய்யல, தப்பு. யோசேப்பு இதை செய்யல, அவர்களை தப்பு அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்துவதற்காக அவருடைய குறைகளை நாம் காணவில்லை. நாம் நீதிமான்களாக இருக்கிறோம், அவர்களோட நாம் பரவாயில்லை என்பதற்காக அவருடைய குற்றங்களை நாம் கண்டுபிடிக்கவில்லை. நாம் கற்றுக்கொள்வதற்காக அதை கண்டுபிடிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? தாவீது இப்படி தப்பு பண்ணிட்டார், நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, அப்படிதானே? பைபிள்ல பரிசுத்தவான்கள் மோசே, தாவீது, தீர்க்கதரிசிகள், எலியா கூட இல்ல, யாரா எடுத்துக்கொள்ளுங்க, பைபிளா இது பைபிள் உண்மைன்றதுக்கு இதுவும் பெரிய சான்றுங்க. வேதாகமம் உண்மையானது, ஆண்டவர் தான் எழுதினார்ன்றதுக்கு ஒரு பெரிய சான்று என்ன அப்படின்னா, இந்த பெரிய பெரிய நீதிமான்களின் பரிசுத்தவான்களுடைய குறைகள் எழுதியிருக்குல்ல, அது தேவன் எழுதினார் வேதாகமத்தை என்பதற்கான ஒரு பெரிய சான்று. எப்படின்னா, ஒருவேளை எடுத்துக்கொள்வோமே, மோசே தான் எழுதினார் வைங்க, பஞ்சாகமங்கள், ஆதியாகமம், யாத்திரா, லேவியராகமம், இந்த எல்லாத்தையுமே வந்து மோசே எழுதினதாக நம்பப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் உண்மையே மோசே தான் எழுதியிருந்தா அவர் தன்னுடைய குறைகள் எல்லாம் மறைச்சிருப்பார், அப்படித்தானே? ஸ்தோத்திரம். தன்னுடைய கோபத்துல மறைச்சிருப்பார். ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு ஆகமங்களை நீங்க எடுத்துக்கொண்டால், ஏசாயா எழுதியிருந்தால் ஏசாவின் குறைகள் அங்கே தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். தாவீது எழுதியிருந்தால் தாவீது தன் குறைகளை தவிர்த்திருப்பான். சங்கீதங்கள்ல
தாவீது மட்டும்தான் எழுதியிருந்தான், பரிசுத்தாவி துணை இல்லாம அவனே எழுதியிருந்தான், தேவ ஒத்தாசை இல்லாம மாம்சத்துல அவனே எழுதியிருந்தான்னா அவன் பாவத்தை எல்லாம் அங்க சொல்லியிருக்க மாட்டான்ல. தான் ஒரு பாவி என்பதையும் அங்கே சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அங்கே அவன் எழுத முடியாமல் பரிசுத்த ஆவியாளர் அவனை எழுத வைத்தபடினால் அவன் குறைகளையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் புரியுதுன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. 40 பேர் பைபிள் எழுதியிருக்காங்க. இந்த 40 பேர் தாவீது, மோசே போன்ற 40 பேர், ஆசாப்பு, எரேமியா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, அப்புறம் புதிய ஏற்பாட்டுல இவங்கெல்லாம் சேர்ந்து 40 ஆசிரியர்கள் மொத்தத்தில் எழுதியிருக்காங்க. ஆனா 40 பேர் எழுதினாலும் 40 பேர் அல்ல, 40 பேரோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் அதை எழுதினார். ஆகவே மனுஷன் எழுதல, தேவன் எழுதினார் என்பதற்கு அவர்கள் மேல் உள்ள குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவருடைய பலவீனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தவறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்காக இங்க எழுதப்பட்டது காரணம் பரிசுத்த ஆவியானவர் நாம் அப்படி செய்யக்கூடாதபடிக்கு கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நான் சொன்னதான பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய குறைகளை நாம் காணும் போது நாம் அவர்களை காட்டிலும் பரவாயில்லை என்று சொல்வதற்காக நாம் அதை படிக்கவில்லை. அந்த குறைவுகளை எல்லாம் நாம் படிப்பதற்கு காரணம், நான் செய்யாதபடி கர்த்தரை நான் காத்துக் கொள்வதற்கு எனக்கு தேவன் கிருபை தர வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அந்த குறைகள் எல்லாம் பார்க்கிறோமே ஒழிய அவைகளை தாழ்த்துவதற்கானதல்ல, என்னை தேவனுக்கு முன்பதாக சரிப்படுத்துவதற்காக அந்த குறைகளை நான் காண விரும்புகிறேன். ஆமென். நான் இந்த காலவேளையில பெற்றோருடைய பொறுப்பான செயல்கள் சிலவற்றை நான் முதல்ல நல்ல காரியத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். என்ன மரியாள் யோசேப்பின் வாழ்வில் இருந்த சிறந்த காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து, மரியாள், யோசேப்பு அந்த குடும்பத்துல ஆண்டவர் பிறந்திருக்கிறது காரணமே தேவன் அவங்களை சிறந்த பிள்ளைகளை பார்த்ததுனால நினைக்கிறேன். அப்படிதானா? அன்றைக்கு இருந்தவர்களில் ஸ்தோத்திரம், மரியாள் தேவனுடைய பார்வையில ஒரு சிறந்த பெண்ணாக இருந்திருக்க கூடும். தேவன் அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, வருஷந்தோறும் தேவாலயம் சென்றிருக்கிறார்கள். 2:41 நான் வாசிக்கிற போது அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இது ஒரு பெரிய அவங்க மேல இருக்கக்கூடிய நல்ல ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம், வருஷந்தோறும் தானே அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல வருஷத்துக்கு ஒரு முறை தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு முழு இஸ்ரவேலுக்கும் ஒரே ஒரு தேவாலயம் இருந்ததுனால டெய்லி போக முடியாது, வாரத்தோறும் போக முடியாது, அது தூரமான இடத்துல இருக்கிறது. ஆகவே முழு இஸ்ரவேலும் ஒரு நாளில் வர முடியாது. ஆகவே வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் அந்த ஆலயத்துக்கு போவதுண்டு. அந்தந்த குடும்பங்களில் அந்தந்த கோத்திரங்களில் இருந்து அவர்கள் குடும்பமாக சேர்ந்து தேவாலயத்துக்கு போய் தேவனை பணிந்து கொண்டு பலி செலுத்தி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி விட்டு வருவது வழக்கமாக அன்றைக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அந்த பழக்கத்தை சரியாக செய்திருக்கிறார்கள். இந்த மரியாளும் யோசேப்பும் அதை செய்த ஒரு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்பார்களே, இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆமென், ஸ்தோத்திரம், சரியாக தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதை நாம் ரெகுலர் படுத்த வேண்டியிருக்கிறது. அதை சரிப்படுத்த வேண்டிய இடத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7லேயும் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அங்கே சாமுவேலுடைய தாய் அன்னாள் அவருடைய தகப்பன் எல்கானா இவர்கள் வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போனதை குறித்து வேதத்தில் காண முடிகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வருஷந்தோறும் எல்கானா தன் குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஆலயத்துக்கு போய் ஆராதிப்பதும் பலி செலுத்துவதுமான பழக்கம் அந்த மனிதருக்கு இருந்திருக்கிறது. எல்லாரும் அப்படி செய்யல, ஆனா அநேகர் அதை செய்திருக்கிறார்கள். சரியாக ஆலயம் செல்கிறதை சரியாக வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஆலயத்துக்கு செல்வதில்லை. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் கிறிஸ்தவம் ஆலயத்துக்கு என்ன செய்யறதில்லை, போறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்றதுனால குடும்பத்தோட ஜாலியா வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு நல்ல சந்தோஷமா டிவி பார்த்துட்டு மகிழ்ச்சியோட குடும்பமா கறி எடுத்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் போல வீட்டுல இருந்து இருக்கிறாள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவங்க சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை போறது கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட மக்கள் நடுவில் அன்றைக்கும் அப்படி இருந்திருக்க கூடும். ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போவதை வழக்கமாக கொண்ட தேவ பிள்ளைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன வேலை இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் அது கர்த்தருடையது. அந்த நாள்ல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கட்டாயம் போனோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் வருஷத்துக்கு ஒரு முறை போனார்கள். புதிய ஏற்பாட்டு காலங்களில் வாசிக்கிற போது நாம் வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலங்கள் சிற்றாலயங்கள் வந்து விட்டது. ஸ்தோத்திரம். தேவாலயம் என்பது ஒன்றாக இருந்தாலும் சிற்றாலயங்கள் நிறைய இருந்திருக்கிறது. பவுல் காலங்கள்ல
இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் சிற்றாலயங்களில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே அவர் வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே வந்துவிட்டது. கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள் அங்கே வந்துவிட்டது. தேவனுடைய நாளில் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாளை ஒரு நாளும் நீங்க எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது கர்த்தருடைய நாள். உங்களுக்காக தேவனுடைய நாளை எடுத்துக்கொள்வது அது எப்பொழுதும் சரியாக இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது கர்த்தருடைய நாளிலே நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கணும். அதை மரியாளும் யோசேப்பும் சரியாக செய்தார்கள் என்பதை இங்கு வேதத்தில் காண முடிகிறது. நெகேமியா 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் கூட அந்த கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாளை பற்றி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பெற்றோருடைய பொறுப்பான செயல் என்ன அப்படின்னா, அந்த 42ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்கு 12 வயதான போது அவைகள் அதை பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், அந்த முறைமையின்படி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு என்ன செய்து இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு முறைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம்ல, அந்த முறைமையின்படி செய்கிற ஒரு குடும்பம், கர்த்தருடைய பிரமாணங்களின் முறைமையின்படி செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் யோசேப்பும் மரியாளும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனக்கு எத்தனை பேர் நம்ம முறைமையின்படி செய்கிறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். மனவில்லை ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிற போது என்னாகும் புஸ்தகம் 8:14 வாசிக்கிற போது பஸ்கா முறைமை அப்படின்னு ஒரு முறைமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா ஆசரிக்கணும்னா அதற்கான ஒரு முறை இருக்கு, அப்படிதான் அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். அப்புறம் லூக்கா ஸ்தோத்திரம் 1:9 ஊழிய முறைமையின்படி அந்த யோவான் ஸ்தோத்திரம் சகரியா, யோவான் சானுடைய தகப்பனார் சகரியா ஊழிய முறைமையின்படி அவர் அங்கே தேவாலயத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தான் விரும்புகிறபடி அல்ல, தேவன் ஒரு முறையை கர்த்தர் வச்சிருக்கிறார், அதன்படி செய்யுது. அப்படிதானே? எல்லாத்துலயுமே கர்த்தர் நமக்கு ஒரு முறையை கொடுத்திருக்கிறார். ஏதோ என் இஷ்டப்படி செய்யறேன், ஏன் விருப்பப்படி செய்யறேன் அல்ல, தேவன் ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு முறை இருக்கு, ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஒரு முறை இருக்கு, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவது, ரட்சிக்கப்படுவதற்கான வழி என்பது அதற்கு ஒரு முறை இருக்கு. நாம் மனம் கசந்து பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல ஜெபிப்பதற்கான ஒரு முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிதானா? ஜெபிப்பதற்கான ஒரு முறை என்பது இருக்கு. நம்ம எப்படி ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலும் ஜெபம் பண்றதுக்கான ஒரு மெத்தட் ஒண்ணு ஆண்டவர் பைபிள்ல வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன செய்யணும் ஜெபம் பண்ணும்போது? ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஆமென், ஸ்தோத்திரம். பெரும்பாலும் ஜெபித்தவளெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார்கள். நம்ம இப்போ சேர் புறம் போட்டு வச்சுட்டோமே, எப்படி முழங்கால் போடுறதுன்னு கேட்குறீங்களா? சேர் போட்டாலும் இடம் இருந்தால் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போட தப்பு இல்லை. ஆனால் நான் வீடுகளில் ஜெபிக்கும் போது முழங்கால் போட முடியும். சிலருக்கு அது இயலாமல் இருக்கலாம், இயன்றவர்கள் எல்லாரும் அதை செய்ய முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம், அப்படிதானே? இன்னொரு விஷயம், அந்த ஜெபம் பண்ணும்போது கண்களை மூடிக்கிறோம். ஏன் கண்களை மூடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஒருமனம் கிடைக்கிறதுக்காக கண்களை மூடிக்கிறோம். இல்ல அப்படின்னா ஜெபம் சரியானதாக இருக்காது. ஆமாவா இல்லையா? நீங்க வேணா கண்களை திறந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த கண்களை மூடி ஜெபிப்பதற்கும் கண்களை மூடாமல் ஜெபிப்பதற்கும் இடையில வித்தியாசம் நீங்க காண முடியும். ஆகவே கண்களை திறந்து ஜெபிக்கும் போது நாம் அந்த ஒருமனதோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியாமல் நம்முடைய சிந்தனைகள் சிதறி, பார்வை ஏதாவது பார்க்கிறோம், நம்ம எதை பார்க்கிறோமோ அந்த சிந்தனை நமக்குள்ள வரும். எனவே ஜெபம் தடைபட்டு போகும். எனவே ஜெபிப்பதற்கு ஒரு முறை என்பது ஒன்று இருக்கிறது. இப்படி தேவன் தம்முடைய ஆவிக்குரிய விஷயங்கள்ல எல்லாத்துக்கும் சில முறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த முறைமைகளை அவர்கள் கை கொண்டார்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய முறைமைகளை கை கொண்டார்கள். நம்முடைய முறைமைகளை விட்டுவிட்டு தேவனுடைய முறைமைகளை கை கொள்ளக்கூடிய இடத்துக்கு நான் வரணும். அதற்கு இவர்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. லூக்கா 2:27 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாண முறைமை அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு பிறந்த உடனே அந்த நியாயப்பிரமாண முறை, அவர் நியாயப்பிரமாண காலத்துல பிறந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான், அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் கிருபையின் காலம் ஆரம்பிக்குது. ஆனா அது வரைக்கும் நியாயப்பிரமாண காலத்தில் இருப்பதுனால, இயேசு பிறந்தது நியாயப்பிரமாண காலம் என்பதனால அந்த நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து அந்த முறைமையின்படி இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்படவும் ஒரு ஆலயத்திலே கொண்டு சுத்திகரிப்பின் காலங்கள் முடிந்த பிறகு அங்கே செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கும் இயேசுவை அவர்கள் கொண்டு போனார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாண முறைகளை அவர் கை கொண்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியது பெற்றோர்கிட்ட இருந்தது. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்புகையில் 43ஆம் வசனம் சொல்கிறது, பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது என்று ஒரு வார்த்தை இருக்குல்ல, முடிந்து திரும்புகிற போது. ஒரு கை வைத்தல சொல்லுமா? உற்சாகமா இருக்கீங்களா? ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே.
ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முடிந்து திரும்புகிற போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏதோ சும்மா எழுதப்பட்டதாக நான் நினைக்கல. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பின போது அவர்கள் முழுமையாக பண்டிகை கொண்டாடக்கூடியவர். அந்த பண்டிகைன்னா ஆராதிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துல அந்த ஆராதனையை முழுமையா ஆராதிக்கிறோம். நம்ம சபையில பெரும்பாலும் நம்ம முழு ஆராதனையில நம்ம கலந்துக்கிறோம். அப்படி யாரும் பாதியில போற ஆள் கிடையாது. ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு பாதியில போறது, ரெண்டாவது பாதியில வர்றது. அது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்களும் நடக்கு. நம்ம சபையில இல்லாட்டாலும் நிறைய இடங்கள்ல அது நடந்துகிட்டே இருக்கு. பாதியில் கலந்து கொள்வதும் பாதியில் போவதும் இருக்கு. ஆனா இந்த இயேசுவின் தாயாகிய மரியாளும் தகப்பனாகிய யோசேப்பும் அவர்கள் பண்டிகை முடிந்து அவங்க நாசரேத்தில் கலிலேயாவில் இருக்கக்கூடிய நாசரேத்திலிருந்து யூதேயாவில் இருக்கிற எருசலேமுக்கு அங்கே அவர்கள் தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் போகிறார்கள். ஆகவே அவர்கள் போகும்போது அவர்கள் தனியாக அல்ல, அங்க இருக்கிற உறவினர்களோடு கூட, அதே போல அங்க இருக்கிற பிரயாணக்காரன் ஒருத்தர் சொல்றாங்க, பிரயாணக்காரர். அப்போ ஒரு கூட்டத்தோடு போறாங்க. அத வழிநடத்தி போகிற சிலர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல அப்படி இருக்காங்கல்ல, காஷ்மீர் டூர் கூட்டு போற ஆளா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. நம்ம கூட பணம் கொடுத்தா போதும், அவங்களே கூட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி அன்றைக்கு பிரயாணக்காரர்கள் பொறுப்படுத்தி இவர்களை பண்டிகைக்கு எருசலேம் கூட்டிட்டு வரக்கூடியவர்கள், பஸ்கா பண்டிகைக்கு கொண்டு போகிறவர்கள். ஆகவே இப்படி அவர்கள் அங்க போகக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் பண்டிகைக்கு போய்விட்டு ஸ்தோத்திரம், பண்டிகை முடியும் வரை இருந்து அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பாதியில் அல்ல, ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறது மட்டுமல்ல, வருஷந்தோறும் போகிறது மட்டுமல்ல, அவர் போகிற காரியத்தை முழுவதும் கலந்து கொண்டு வரக்கூடியவர்களா இருக்கிறார். சிஏ கேம்புக்கெல்லாம் ஆட்கள் போவாங்க. 3 நாள் போறதா இல்ல 2 நாள் போதுமா, இல்லைன்னா முதல் 2 நாள்ல இருந்துட்டு 3ஆவது நாள் எஸ்கேப் ஆயிடலாமா, இல்லைன்னா முதல் நாள் விட்டுட்டு 2வது நாள் இங்கிருந்து போலாமான்னு ஆள் பிளான் பண்ற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா 3 நாள் என்ன பாஸ்டர் அங்க உட்கார்ந்து ஐயோ எப்படி சமாளிக்கிறது அவங்களுக்கு. அந்த 3 நாள் முகாமில் உட்கார்றது பெரிய தர்ம சங்கடம், சிலக்க முடியாது. 1 மணி நேரம் ஆராதனையே சிலக்கெல்லாம் கஷ்டமா தெரியுது. பிரசங்கம் அப்படின்னா சில கஷ்டமா தெரியுது. சில நேரம் பாஸ் 1.5 மணி நேரம்ன்றத 2 மணி நேரம் என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு. அப்போ அந்த நேரம் முழுவதும் என்னாத்தமா போடுற வரைக்கும் இருந்து சமாளிச்சு வந்துட்டு அப்பா முடிஞ்சிருச்சு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த என்ன சில ஒருத்தர் பையனை கேட்ட, உனக்கு பிரசங்கத்தில் எதிராக பிடிச்சதுன்னு. அந்த என்னாத்தமாவே கத்திர ஸ்தோத்திரம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு, அதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்போ அவர் சொல்வாரு என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு ஆராதனை முழுவதிலும் பிடிச்ச ஒண்ணே என்னாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பாடா, இந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பாருங்க, அப்படி தூக்கி ஃபைனல் எக்ஸாம் முடியும் போது ஸ்தோத்திரம், மார்ச் ஏப்ரல்லையா முடியும் போது அந்த கடைசி எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பேக்கை தூக்கி எரிஞ்சிட்டு ஹல்லேலூயா அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு ஆராதனையில விசுவாசிகளுக்கு சிலருக்கு அப்படின்னா இந்த கடைசி நேரம் என்னாத்தமா ரொம்ப பிடிக்கும்ல. சிலருக்கு அந்த ஆராதனை கஷ்டமா இருக்கு. யாருன்னு நான் சொல்ல விரும்பல, அது அவரவர்களுக்கே தெரியும். ஆராதனையில் அமர்ந்திருப்பது, பாடல், துதி, ஆராதனை, பிரசங்கம், இதெல்லாம் அந்த முழுமையான அந்த ஆராதனை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. வேற வழியே இல்ல அப்படின்னு இருக்கிறோமா? இல்ல, இந்த ஆராதனை எனக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனை காத்திருக்கோமா? ஒரு திருப்தியோடு கூட இந்த ஆராதனை எனக்கு வேணும்னு நாம காத்திருக்கிறோமான்றதை நம்ம ஒருவரை கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். யோசேப்பும் மரியாளும் அவர்கள் முடிந்து திரும்பினார்கள், முழுவதும் முடித்து திரும்பினார்கள். கர்த்தருடைய ஆராதனைகளை, கர்த்தருடைய முறைமைகளை முழுமையாக பின்பற்றுகிற ஒரு குடும்பம் இந்த குடும்பமா இருக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அந்த முழுமையை நீங்க கை கொள்ளுங்க. ஆரம்ப ஜபம் முதல் முடிவு ஜபம் வரை நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. சொல்றீங்களா? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எதுல இருந்து இது வரைக்கும்? அதுதான் முழு ஆசீர்வாதம். ஆரம்ப ஜபத்துல இருந்து முடிவு ஜபம் வரைக்கும் கலந்துக்கணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை உங்களால அது கடந்த காலங்களில் முடியாம போயிருந்தா, வரும் காலங்களில் நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை நான் ஆரம்ப ஜபத்துல இருந்து முடிவு ஜபம் வரை கலந்துக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படி செய்யறதுக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முன் வந்தார்கள். 2:23 அதை வாசிக்கிறோம். 2:23 வாசிக்கிறோம். முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும் அவர்கள் தேவாலயத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு பின்னாடி நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களை, அது தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவர் நியாயப்பிரமாணங்கள் அதை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார்.
முதல் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க, அர்ப்பணம் செய்ய, வேதவசனம் சொல்லுகிறபடி பிரமாணத்தின்படி செய்ய அவைகள் முன் வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொன்று முக்கியமானது அவருடைய வாழ்க்கையில். ஐந்தாவது, யோசேப்பு மரியா வாழ்க்கையில நாம் காண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாணத்தின்படி செய்தவர்கள். 2:24 அப்புறம் 40, 2ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறேன். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இயேசுவை கொண்டு போயிட்டு ஆலயத்துல அந்த முறைப்படி மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது, லேவியராகமம் 12ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். லேவியராகமத்தில் ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால் என்ன செய்யணும், அந்த வழிமுறைகள் என்னன்னு மோசே மூலமா பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த போது 8 நாட்களாக உப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த குழந்தை சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தை தேவாலயத்துக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அந்த குழந்தையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி பலி செலுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஒரு காளையாவது அல்லது அவருடைய சக்தி இல்லாமல் போனால், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு சக்தி இல்லாவிட்டால், பண வசதி குறைவுள்ளா இருந்தால் அவர்கள் ஒரு காட்டு புறாக்களையாவது அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் இவர்களும் கூட அவர்கள் செய்த வேலையை பார்த்தால் அங்கே 2 புறா குஞ்சுகளை பலியாக செலுத்தவும், காளை அல்ல ஆட்டை பலி செலுத்த இல்லை, அவர்கள் புறா குஞ்சுகளை பலி செலுத்தும்படியாக அவர்கள் போனார்கள் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நான் சொல்ல விரும்புகிற விஷயம், அவர்கள் தங்கள் வறுமையிலும் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டார்கள். அன்னைக்கு நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு வார்த்தை. நியாயப்பிரமாணத்தை செய்யறதுல உறுதியாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பற்றி பின்பதாக அவருடைய முடிவு வேற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் குழந்தையாக இருக்கும் போது அவருடைய பெற்றோர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி பிள்ளையை வளர்த்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்தார்கள். கஷ்டம் வறுமை இருந்துச்சு, ஆனா அவங்க பிரமாணங்களை விட்டுவிடவே இல்லை. நியாயப்பிரமாணத்தை வறுமையிலும் செய்து முடித்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுறதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவு வறுமையில் இருந்தாலும், எவ்வளவு பண கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டுடைய வசனத்துக்காக வாழ முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? முடியாது, முடியும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், வறுமையில் இருக்கேன், அதனால நான் வசனத்தை கை கொள்ள முடியல. நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன், அதனால கர்த்தருடைய வார்த்தை இப்படி செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அருமையில் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்ய முடியும் என்பதற்கு இந்த மரியாளும் இந்த யோசேப்பும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. உங்க பொருளாதார குறைவுகளை கணக்கில் கொண்டு என்னால் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள முடியல, அப்படி வார்த்தை இப்படி செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. அவங்க தங்கள் வறுமையிலும் கூட அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்துல அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்க காட்டு புறா குஞ்சுகளை அவர்கள் பலி செலுத்தி அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய அவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, அந்த பெற்றோருடைய பொறுப்பற்ற சில விஷயங்களை நாம் பார்த்து அவைகளை நாம் கைக்கொள்ள கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அவர்கள் புறப்படும் போது பிள்ளையை கவனிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தாங்க? பண்டிகை முடிஞ்சிருச்சு, திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. இயேசு பிள்ளையாக இருந்த இயேசு எருசலேமில் இருந்து விட்டது யோசேப்புக்கு மரியாளுக்கு என்ன செய்யலையா? தெரியாமல் இருந்தது. நல்ல மணிங்க, ஒரு பிள்ளை தெரியாது இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்காங்க? அவர்கள் சரியாக கண்டுகொள்ள இல்லை. அப்படி நம்ம முதல்ல எங்க போனாலும் முடிஞ்ச உடனே நீங்க பிள்ளைகளை ஆராதனை கூட்டிட்டு வரீங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க புறப்படும் போது செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? உங்க முதல்ல பைபிளை மடக்குவீங்க, அதை எடுத்து பேக்ல வைப்பீங்க. அடுத்து கையில பிடிக்கிறது யாரா தான் இருக்கும்? பிள்ளையா தான் இருக்கும். பெற்றோர் தாய் பிள்ளையோட வந்துட்டு அதைத்தான் முதல்ல செய்வோம். இல்ல நீங்க பாட்டுக்கு தன்னால போயிடக்கூடாது. சில ஆட்கள் அப்படிலாம் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு பாசைய பிள்ளை இருக்கானாங்க அப்படின்னு போன் பண்ணி கேட்கறாங்களா இருக்கு. ரொம்ப மறதியான ஆள் இருக்கு. ஆனா அது வேற, அது பொறுப்பற்றத்தனம் தானே, பொறுப்பற்றத்தனம் தானே. மரியாள் யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை வரும்போது கூட்டிட்டு வந்தவங்க போகும்போது 12 வயது பிள்ளை. சண்டே ஸ்கூலுக்குலாம் போயிட்டான், இல்லைன்னா ஒரு ஆளை காமிச்சிருக்கலாம். 12 வயது நிரம்பிய ஒரு இயேசு கிறிஸ்து சிறுவனாக இருந்த போது எவ்வளவு உயரமாக இருந்திருப்பார், எவ்வளவு மன வளர்ச்சி அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நிச்சயமாக பெற்றோருடைய ஆதரவு கட்டாயம் தேவை.
கைப்பிடித்து அழைத்து கொண்டு போக வேண்டிய அந்த இடத்துல தாயும் தகப்பனும் அவரை விட்டு விட்டு போய்விட்டார்கள் என்றால் அவர்கள் பொறுப்பு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. ஒரு சரியான தொடக்கம் அங்கே இல்லை. புறப்படும் போது செய்ய வேண்டிய வேலைகளை செய்யல. ஒரு நல்ல ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, புறப்படுதல் என்பது ஒரு ஆரம்பம் தானே. நம்ம வாழ்க்கையில ஆரம்பம் சரியா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது அன்பானவர்களே. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் மற்றவர்கள் பார்வையிலே அற்பமான ஆரம்பமாக இருக்கு, நம்முடைய பார்வையில நல்ல ஆரம்பமாக இருக்க வேண்டும். சொல்லுங்களேன், நம்முடைய ஆரம்பத்தை மற்றவங்க அற்பமா பார்க்கலாம், ஆனா நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது சரியாக ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் அந்த ஆரம்பம் ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த முதல் தொடக்க ஓட்டப்பந்தயத்துல தொடக்கத்துல தவறி விட்டாங்கன்னா அது கடைசியில ரொம்ப பாதிக்கும். தொடக்கம் ஆரம்பம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இதில் கவனிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஆண்டவர் எப்போதும் ஒரு ஆரம்பத்தை ரொம்ப கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தொடக்கத்தை ரொம்ப கவனிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி போக வேண்டும், கானானுக்கு பிரயாணப்பட வேண்டும். அந்த தொடக்கத்தை ஆண்டவர் ரொம்ப கவனத்தில் கொண்டு அவங்களை ரொம்ப எச்சரித்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்படித்தானே? கால்கள்ல பாதரட்சைகளை என்ன செய்யுங்க, தொடுத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த மாம்சத்தை சுட்டு சாப்பிடு, கசப்பான கீரை, உங்கள் பொருட்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தொடக்கத்தை ஆண்டவர் ரொம்ப கவனத்தில் கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் தொடக்கம் மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தொடக்கமும் ரொம்ப சரியானதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அது மட்டுமல்ல, இரண்டாவது, பிரயாணக்காரனும் இருப்பார் என்று நினைத்து. எத்தனை வசனம்? ஸ்தோத்திரம். கீழே வாசிக்கிறோம் 44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து ஒரு நாள் முழுசும் பிள்ளை இல்லாம இருந்திருக்காங்க. ஹலோ, யாராவது அப்படி இருப்பீங்களா? ஒன் டே 12 வயசு பையனுடைய தாய் சொல்லுங்க, ஒரு நாள் வரைக்கும் பிள்ளையே ஞாபகமே வராம இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வர வர இன்னைக்கெல்லாம் அப்படிதான் மாறிட்டு வருது. ஆனா கவனமா இருக்கணும். டிவியில உட்காந்துட்டா, அதான் ஒரு வீட்டுல அப்படி நடந்திருக்கு. அந்த அம்மா டிவியிலே உட்காந்துருக்கு, அந்த டிவியையும் அந்த அம்மா உட்காந்து சேரையும் மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான். ஆமா, நீ விளையாட்டுல அந்த டிவியை மட்டும் எடுக்கல, அந்த அம்மா உட்காந்து சேரையும் எடுக்கல. அந்த ரெண்டு மட்டும் தவிர ஃப்ரிட்ஜு மற்ற பொருள் அத்தனையும் வீட்டை விட்டு கொண்டு போயிருக்க. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த அம்மா டிவிக்குள்ளேயே போயிட்டு பிறகு என்ன செய்ய முடியும்? எதை காப்பாத்துறது? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இன்னைக்கு? தன்னுடைய 12 வயது பையனை ஒரு நாள் முழுவதும் ஞாபகமே வராமல் அவர்களே நினைத்து கொண்டார்கள். நான் சொல்ல வர்றது நினைத்து, நான் அதை சொல்லல, இருப்பான் என்ன நினைத்து. நாம தான் ஒரு கற்பனை செய்யறோம்ல, அது ரொம்ப தப்புன்றேன். தவறாக நாமளே நினைத்துக் கொள்வது ரொம்ப தப்பு. நாம் நினைப்பது ரொம்ப சரியாக இருக்க வேண்டும். தவறா இருந்தா பரிசீலிக்கணும். நானாக நினைப்பு தான் குழப்ப எடுத்துச்சான்னு ஒரு பழமொழி வரை சொல்லுவாங்க. நாம ஒன்றை நினைத்துக் கொள்வதல்ல. இந்த ரோட்ல போகும்போது அப்படிதான் நினைப்பாங்க. லாரி வரும், இந்த அம்மா கிராஸ் பண்ணும். இந்த அம்மா என்ன நினைக்கும்? லாரி நின்று வரட்டும்னு நினைக்கும். அவன் நினைப்பான், இந்த அம்மாவுக்கு என்ன அவசரம், நான் பெரிய வண்டி நான் போறேன், இந்த அம்மா நின்று வரேங்க. இதுலதான் நிறைய ஆக்சிடென்ட் என்ன செய்யுது, நடக்கு. கிராஸ் பண்ணும்போது நினைக்கிறது, இந்த அம்மா அவனுக்கு என்ன அமுக்குனா வண்டி போகுது, ஒரு பிரேக்கை பிடிக்க வேண்டியதானே, நான் வயசானவன் நடந்து போறேன் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கும். ஆக நினைச்சுக்கிறது நாமளாவோட நினைக்கிறோம் பாருங்களேன். தவறாக நாம நினைக்கிற விஷயங்கள் சில பிரச்சனைகளை அங்க ஏற்படுத்தி விடுகிறது என்பதை மறந்துடாதீங்க. ஏலி ஒன்றை நினைத்து கொண்டான். அவன் நினைச்சான், இவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டான். வேதவசனம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கு. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானாக நினைத்துக் கொள்வதற்குள்ள அது ரொம்ப ஆபத்தானது. நாம அவன் நினைத்துக்கிறது ஒரு ஆபத்தானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் நினைத்து இல்ல, அதை தப்பா இருக்கிறாரான்றதை செக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். நாம தேவன் என்னோடு தான் இருக்கிறார் விசுவாசிக்கணும், அதே நேரத்தில் இருக்கிறாரா என்பதற்கான வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக்கணும். நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவைகள்
மரியாளும் யோசேப்பும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்கிறாரு, கூட்டத்துக்குள்ள பிரயாணக்காரருடைய கூட்டத்துக்குள்ள தான் இருக்கிறாருன்னு அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இன்னைக்கும் ஏராளமான விசுவாசிகள் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைத்துக்கிறாங்க. வெறும் நினைப்பு தவறானதாக மாறிடும். இருக்கிறாரான்னு செக் பண்ணணும். ஸ்தோத்திரம். மரியாளும் யோசேப்பும் அந்த புறப்பட்ட நேரத்துல இருந்து ஒரு நாள்னா 3 நேரம் சாப்பாடு கணக்கு. எப்ப தேடாட்டாலும் நம்ம எப்ப தேடுவோம் இல்ல? மத்த நேரம் கூட பிள்ளை விளையாண்டா கூட மத்த நேரமும் தேடதான் செய்வோம். இப்பமெல்லாம் ரொம்ப கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கும், ரொம்ப ஆபத்துல இருக்கு. பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க தாய் அப்படிதான் இருப்பான். வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு கண் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படியே பார்த்துட்டே இருப்பான். மரியாளும் யோசேப்பும் காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவு, இடையில கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வழிப்போ, போற இடத்துல ஒரு டீ கடையில் நிறுத்தி ஒரு காபி, ஸ்தோத்திரம். அப்படி தெரியுமில்ல, பிள்ளைக்கு தேடுவான், பசிப்பான். அவங்க பிள்ளைய பத்தி அவன் 4 சாப்பிட்றாளா இருப்பான். அதெல்லாம் நினைப்பான் நம்ம பிள்ளை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றாள், வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு நினைச்சு அப்பப்ப அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தாய் துவைப்பேன் எடுத்து வச்சு கொடுக்குறதெல்லாம் இருக்கு. அப்படிதானே? ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க போனா அவங்க பார்த்து தனியா கரெக்டா ஒதுக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க பிள்ளைய பத்தி அவளுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஆனால் தான் பிள்ளையை அறிந்து கொண்டு 12 வருஷம் இயேசு வளர்ந்திருக்கிறார்ல, இப்போ இயேசுவை பத்தி தெரியும். அப்போ இயேசுக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும் என்று தெரிந்து கொண்டு அந்தந்த நேரங்களில் கொடுக்கக்கூடிய யோசேப்பு மரியாளும் அவர்கள் 3 நேர உணவிலேயும் சரி, இடைப்பட்ட அந்த நொறுக்கு தீனியிலும் சரி, எதிலேயுமே யோசேப்பை தேடாதிருந்தது எப்படி? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இயேசுவை தேட வேண்டும். ஸ்தோத்திரம். என் கூட இருக்கிறாரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கேட்கிற சகோதரா சகோதரி, ஒரு நாள் வரைக்கும் விட்டு விடாதிருங்கள், 1 மணி நேரம் விட்டு விடாதிருங்கள். இயேசு என்னோடு கூட இருக்கிறாரா என்பதை அவ்வப்போது கண்டுபிடியுங்கள். குழந்தையாக இயேசுவை தேடாமல் விட்டார்கள், ராஜாதி ராஜாவாக இயேசுவை தேடாமல் விட்டு விடாதிருங்கள். அன்னைக்கு குழந்தையாக இயேசுவை அவங்க விட்டாங்க, ஆனா இன்னைக்கு ராஜாதி ராஜாவாக இயேசுவா நம்ம கூட, இன்னைக்கு 12 வயசுல நம்ம கூட இல்ல, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. அவர் சிங்காசனத்தை வீட்டுக்கு தேவன். அன்றைக்கு மரியாள் யோசேப்பை சார்ந்திருந்த இயேசு, இன்னைக்கு நாம் சார்ந்திருக்கிற இயேசு. அதான் வித்தியாசம் இருக்குல்ல? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அன்னைக்கு இயேசு அவங்கள சார்ந்திருந்தாரு, ஆனா இன்னைக்கு இயேசுவை நாம சார்ந்திருக்கிறோம். பெற்றோரை சார்ந்திருந்த இயேசுவையே பெற்றோர்கள் கவனிக்காம விட்டுட்டாங்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் சார்ந்திருக்கிற இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இயேசு இருக்கிறாரா? ஹalleluya, ஹalleluya. நீங்க சொல்ல, நான் 3 நேரம் சாப்பிட நேரம் இயேசு நினைச்சு பார்க்கிறேன். பிதாவை ஆசீர்வதிங்க, இயேசு சாப்பாடுக்கு ஜெபம் பண்ண சொல்லல, இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கே அவங்க மறந்துட்டாங்க, கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்களே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 6:6 ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, இந்த நினைப்பு தான் பெரிய பிரச்சனையாயிருது. ஆமான் நினைச்சிட்டான், ராஜா கனம் பண்ண போகிற மனுஷன் யாரா இருக்க முடியும், என்ன தவிர இந்த தேசத்துல யார் இருப்பான்னு சொல்லி அவனே நினைச்சுக்கிட்டான். தானே தவறாக நினைக்கிற சில விஷயங்கள் நமக்கு ஆபத்தாக மாறுகிறது. நாம நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறதுல தப்பாயிடுது இல்ல? ஸ்தோத்திரம். சர்ச்சை முடிஞ்சு நீங்க போறீங்க, வாசல்ல ஒரு சகோதரியை பார்த்து தோத்திரன்றீங்க, அந்த சகோதரி உங்களுக்கு தோத்திரம் சொல்லல, ஒரு மாதிரி போயிடுறாங்க. நீங்க உடனே நினைக்கிறீங்க, ஆமா அன்னைக்கு ஒரு நாள் இந்த சம்பவத்தை, அதனாலதான் அந்த சிஸ்டர் நம்ம என்ன செய்யல, பேசலன்னு நீங்களே நினைச்சிட்டு அடுத்த வாரம் நீங்க என்ன செய்றீங்க, அவங்கள பார்க்கும்போது போன வாரம் போனால இந்த வாரம் பாரு அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு வெட்டிட்டு போறீங்க. அந்த அம்மா நினைக்கும், என்ன இந்த சிஸ்டர் ஒரு மாதிரி போகுதுன்னு. ஆனா கடைசியில ரொம்ப ஆழமா தெரிஞ்சு பார்த்தா என்ன நினைக்கும்னா, முத நாள் அந்த அம்மாவுக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனை, அவங்க அதே திங்கிங்லயே போயிட்டு இருப்பாங்க, ஒரு யோசனையில போயிருப்பாங்க. நீங்க ஸ்தோத்திரம் சொன்னதே அவங்களுக்கு சரியா தெரியல, அது அவங்க தப்பு இல்ல, அவங்க பார்க்கல, சரியா கவனிக்கல. ஆனா சரியா கவனிக்காத ஒரு சகோதரிய அவங்க ஏதோ ஒன்றை இன்னோடு கூட ஒப்பிட்டு பார்த்து தொடர்பு கொண்டு நம்ம என்ன செய்வோம், நாம தான் இந்த கோலம் போடுறதுல பயங்கரமான ஆட்கள். உங்களுக்கு தெரியுமா கோலம் போடுறதுன்னா? தெரியுதா? நிறைய புள்ளி இருக்கும், அந்த புள்ளி சேர்க்கறதுல நம்ம புள்ளி சேர்க்கறதுல பயங்கரமான ஆள்.
ஒண்ணுமே இருக்காது, 4 புள்ளியை சேர்த்து ஒரு பெரிய படமே வரைஞ்சிருவோம். ஒரு அலையில சொல்றீங்களா? பிரச்சனையே கிடையாதுங்க, பிரச்சனையே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அவங்க பாட்டு தான் நம்ம. ஆனா நாம முந்தா நாள் நடந்தது 4 நாள் நடந்த புள்ளியில இருக்கும்ல, இதெல்லாம் கணக்கு வச்சு, ஓ இதனால தானா, ஓ அதனால தானா, இப்படித்தான் இருக்குமா, இதனாலதான் அன்னைக்கு அப்படியா இப்படியா இப்படியானே கோலம் போட்டு ஒரு படம் வரைஞ்சு முடிச்சு. நிறைய பேருக்கு புரியுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கோலம் போடாதீங்க. ஹலோ, புள்ளிகள் இருக்கலாம், நிறைய இருக்கும், புள்ளிகள் நிறைய இருக்கும், ஆனா கோலம் போடாதீங்க. நம்ம கோலம் போடுறது இல்லை, அந்த கோலம் போடுறது இல்லை. நாங்கள் வாடகை வீட்டுலாம் போகும்போது சொல்லிடுறோம், நாங்கள் கோலம்லாம் போட மாட்டோம், சொல்லி தான் போகிறது. அது வேற பிரச்சனையாது, கோலம் போடு அது இதுன்னு தொந்தரவாக இருப்பாங்க. நம்ம எதுக்கு கோலம் போடணும், எதுக்கு தேவையில்லை. எந்த மகாலட்சியும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, நாம் கோலம் போட்டு வரவேற்க வேண்டியதில்லை. அதனால் நமக்கு ஆண்டவர் இருக்கிறதுனால கோலம் போட்டு வரவேற்க வேண்டிய அவசியம் நமக்கு ஒன்றும் தேவைப்படாது. ஆகவே இந்த விஷயம் நமக்கு, நீங்கள் போடுறீங்களா, போடுறதா இன்னைக்கு நிறுத்தி கொடுங்க. வீட்டை சுத்தமாக வைங்க, முத்தம் பெருக்குங்க, தெளிக்கலாம், தண்ணி தெளிக்கலாம், தூசி பக்காம தெளிக்கலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் அந்த கோலன்றது வேற ஒரு கருத்துள்ள ஒரு விஷயமா இருக்கு, அதனால அது நமக்கு தேவைப்படாது, அது நமக்கு தேவைப்படாது. நான் சொல்ற வாழ்க்கையில் கோலம் போடுதல் இருக்குல்ல, புள்ளிகளை இணைத்து அதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் நினைத்து நீங்களா ஒன்று நினைச்சுக்கிறது. ஏலியை போல நீங்கள் நினைத்துக் கொள்ளாதிருங்கள், ஆமானை போல நீங்களே ஒன்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள், மரியாதை போல நீங்களே ஒன்றை நினைத்துக் கொள்ளாதீர்கள், இருப்பார் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இயேசு இருக்கிறாரா என்ற ஒருமுறை கூட நீங்க சோதித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அடுத்து இந்த பெற்றோருடைய ஒரு முக்கியமான குறை என்ன அப்படின்னா, பாருங்கள், அதற்கு 48ல தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ உன் தாயும் இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே. நல்ல கவனிங்க, இந்த கேள்வி உண்மை யார் கேட்கணும்னு யோசித்து பாரு. நல்ல கவனிக்கிறீங்க. இப்போ வந்து இயேசுங்க உட்கார்ந்து இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, மரியாளும் யோசேப்பும் அங்க இருந்து பதறிட்டு வராங்கல்ல, அப்படிதானே? எப்படி வந்திருப்பாங்க? உண்மை இருந்திருக்கும், நிச்சயமா இருந்திருக்கும், பதறி இருப்பாங்க, பிள்ளைய காணமேன்னு தேடி வர. 3 நாள் ஆகி போச்சுங்க. ஒரு நாள் போயிட்டு 3 நாள் ஆகி, அங்க ஒரு நாள் போயிட்டாங்க, இன்னொரு நாள் அங்கேயே தேடி இருக்காங்க, உறவினர் பிள்ளைய தேடி இருக்காங்க, பிரயாணக்காரர் தேடி இருக்காங்க, திருப்பி ஒரு நாள் வந்திருக்காங்க. 3 நாள் ஆகி போச்சு. 3 நாள் பிள்ளைய பார்க்கல, கிடைப்பானோ கிடைக்க மாட்டானோ. அன்னைக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்தோத்திரம். அன்னைக்குள்ள சூழ்நிலை வேற. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமருடைய அடிமைத்தனம், மத போதருடையதான கொடூரமான செயல்கள், அதே போல புரட்சியாளர்கள், மக்கபயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள், ரோமருக்கு எதிராக ஏற்பட்ட கொரில்லா யுத்தங்கள், கடுமையான தாக்குதல்கள், திருடர்கள், கள்ளர்கள் அங்கே பெருகின சூழ்நிலைகள், இப்படி அடிமை வியாபாரங்கள், அன்னைக்கு மனுஷரை அடிமைகளாக விற்கப்படுகிற வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பிள்ளையை கடத்திடுவான், ஒண்ணுமே கிடைக்காது. ஆகவே பாதுகாப்பற்ற கால சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. அதனால இயேசு கிறிஸ்து வந்து மேசியாவாக வருவார்னு அன்னைக்கு எதிர்பார்த்தாங்க. சமுதாயம் சீர்கெட்டு போய் கிடந்தது, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருந்து, அந்த சூழ்நிலையில பிள்ளையை காணும். விட்டா அவரை கடத்தி கொண்டு போய் விலைக்கு வித்துருவான். அடிமைகளாக விற்கப்படுகிற சாதாரணமான நடந்து கொண்டிருந்த காலம் அது. அங்க இயேசு கிறிஸ்து அடிமையாக விற்பதற்காக திருடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காலத்துல தான் பிள்ளையை காணோம் தேடுறாங்க. 3 நாள் கழிச்சு போய் பாக்குறாங்க, பதறிக்கொண்டு போய் மகனே என்றாங்க. ஸ்தோத்திரம். போன உடனே கேட்ட கேள்வி, ஏன் இப்படி எங்களுக்கு செய்தார்? யார் கேட்டுக்கணும்னா இயேசுதான் கேட்டிருக்கணும். ஆமாவே இல்லையா? இயேசு கேட்டுக்கணும், ஏமா இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, 12 வயசு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டீங்களா, கொஞ்சம் கூட அறிவு இருக்கான்னு கூட கேட்டுக்கலாம். கேட்கவே பூரா அங்க பண்டிகைகளை வாங்கின பொருளுக்கு ஆசை பேச சந்தோஷமா தீபாவளி போனஸ் கிடைச்சதுன்னு மக்கள் வாங்கிட்டு என்ன பரபரப்பா போக பார்த்தீங்களா? பொருள் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேசிங், பண்டிகை பர்ச்சேசிங் இருக்குல்ல, சந்தோஷம். மரியாளுக்கு யோசேப்பும் விருந்துக்கு வந்துட்டு, இந்த பண்டிகைக்கு வந்துட்டு சந்தோஷமா போற இடத்துல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்து கேட்கறான், ஏன் இப்படி செய்த? நிறைய குடும்பத்துல அப்படி இருக்கும். இந்த அம்மா தான் வீட்டுல டம்ளர், கண்ணாடி டம்ளர் ஓரமா வச்சிருக்கோம். இந்த பையன் போற இடத்துல தட்டுற மாதிரி இருக்கும், அது தட்டிட்டு அந்த பையனை போட்டு அட்டி வெளுக்கிறது. அட்டி ஏன்டா போட்டு உடச்சிட்டியான்னு போட்டு வெளுக்கிறது. ஆனா வச்சது யாருன்னா அந்த அம்மா தான். நிறைய இடங்கள் அப்படி நடக்கும். இந்த அம்மா செய்யறதெல்லாம் செய்து போட்டு பிள்ளைய போட்டு அடின்னு அடிக்கிறது. அந்த தவறுகளை, தன்மேல் உள்ள தவறுகளை உணராமல் மற்றவர்கள் மேல் தவறுகளை சுமத்துகிற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அது மரியாதை யோசிப்பு. நீங்க நம்ம அதை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா.
அவன் மரியாளையும் யோசேப்பையும் குற்றம் சாட்டுகிற நேரத்துல நானும் அப்படி ஒருவேளை இருந்தானா என்ன கர்த்தர் மன்னிப்பாராக. போதிக்கிற பாஸ்டரும் தன்னை ஒருவரை நினைக்கணும், நானும் நினைக்கிறேன். நாம் அநேக நேரங்கள்ல குற்றச்சாட்டுகளை எப்போதும் மற்றவங்க மேல வைக்கத்தான் நம்ம முயற்சிக்கிறோமானா அதுல ஆண்டவர் நம்ம கிருபை தரட்டும். நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்ம வரட்டும். ஹல்லேலூயா. என் குற்றங்களை ஒப்புக்கொள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வரட்டும். மரியாள் கேட்ட அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான கேள்வியா இருக்கு. ஏன் நீ எனக்கு அப்படி செய்தாய்? ஏன் காணாம போயிட்ட? அவனா நம்ம கூட்டிட்டு போகலையே. அவனை கையை பிடிச்சு 12 வயசு பையில கையை பிடிச்சு நம்ம பத்திரமா புறப்படும் போதே கவனிச்சிருக்கணுமே. இடையில ஒரு நாள் கூட பார்க்கல. இதெல்லாம் செய்துட்டு கடைசியில அவனை குறை சொல்றமே என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் போய்விட்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக 50:51 வாசிக்கிறோம். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்தார். இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்துல தாயார் வைத்துக் கொண்டார். ஸ்தோத்திரம். அதான் கவனிங்க. இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. முதல் வசனத்துல உணர்ந்து கொள்ளவில்லை, 2ஆம் வசனத்தை இருதயத்துல வைத்துக் கொண்டார். அது எப்படின்னு தெரியல. ஸ்தோத்திரம். உணராத ஒண்ணு இருதயத்துல வைத்துக் கொண்டார். இயேசு சொன்னதை என்னவே செய்யல, அவங்க உணரல. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உணர்வு வராத வரைக்கும் அங்கே மாற்றம் வராது. சொல்லுங்க, உணர்வு வராத வரைக்கும். அப்படிதானா நான் சொல்றது கரெக்டானா? மனசுல ஒரு ஆள் உணரலன்னா மாற மாட்டான். எப்போ உணர்வு வரும் அப்பதான் என்ன வரும்? மாற்றம் வரும். அதாவது சரி சரின்னு வாயில சொல்லலாம், மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன், சரிப்படுத்திக்கிறேன்னு வாயில சொல்லலாம். ஆனா எப்ப மனசுல ஒரு உணர்வு வருதோ அப்பதான் மாற்றம், அப்பதான் மாற்றம் வரும். படிக்கிற பிள்ளை எடுத்துட்டா கூட அப்படிதான். அந்த படிக்கணும்ன்ற உணர்வு வந்தாதான் படிக்கும். இல்லைன்னா சரி சரின்னு சொல்லுவான் வழிய அது வராது, அது வராது. ஸ்தோத்திரம். ஒரு தவறு செய்யற ஒரு மனிதனை கூட அப்படிதான். அவன் இந்த தவறால எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு ஒருத்தர் உணர்ந்துட்டான்னா அதை விட்டுருவான். ஆனா அந்த உணராத வரைக்கும் சரியென்று சொல்வார்கள் தவிர செய்ய மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எந்த விதமான காரியமும் அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கிறது முக்கியம். மரியாளும் யோசேப்பும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்படும். இயேசு என்ன சொன்னவாரான்னு உணரல. ஆனா நடந்த சம்பவத்தை மாத்திரம் உணராமலே மனசுல வச்சுட்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நடந்த சவால்கள், சோதனைகளை பற்றி படிக்கும் போது ஸ்தோத்திரம், அவருக்கு வயசு 12. தாய் தகப்பனை விட்டு பிரிகிற அந்த பிரிவுக்குள்ள ரொம்ப கஷ்டமான பிரிவு இல்ல. இயேசு கிறிஸ்து 12 வயசுல தாய் தகப்பனோடே வாழ்ந்தவர். இப்ப இல்ல. பிள்ளைகளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்ததுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். ஒரு புதிய இடம், தெரியாத ஊர், அப்புறம் மற்றவருடைய விசாரணை இருக்குல்ல, அது அதோட ஆபத்தானது. ஸ்தோத்திரம். எல்லாத்த விட ஒரு பிள்ளை காணாம போயிட்டுனா ஒரு கூட்டம் அங்க சூழ்ந்து என்ன செய்யும்? நிற்கும். அங்க இயேசு கிறிஸ்து இருந்த போது கூட நிறைய நீ யாருப்பான்னு கேட்டிருப்பாங்கல்ல. நீ யாருப்பா, சின்ன பையன் எங்க இருக்கிற? எல்லாரும் ஏன்னா எருசலேம்ல இப்பெல்லாம் இடம் காலியா இருக்கும். அவங்கவுங்க எல்லா ஊருக்கும் புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப கூட்டம் குறைஞ்சிருச்சுது. இயேசு தனியா நிக்கிறாரு. அவரை கூட்டிட்டு போய் தேவாலயத்துல ஒரு எதுலயே உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ பாருங்க விசாரணை, நீ எங்க வந்த, உங்க அப்பா பேர் என்ன, போன் நம்பர் சொல்லு. இப்படி ஒன்னா அந்த பையனை கேட்க அந்த பையன் சும்மா நம்ம மக்களுக்கு விசாரணையே அழுக வந்துடும்ல. சும்மா இருக்கிற பையனும் விசாரிக்க அழுக வந்துடும்ல. அப்பா அங்க அம்மா அங்கேயே பேசுவாங்க. பார் பெற்றோரை இப்படியா செய்வாங்க, இந்த சின்ன பையன் விட்டுட்டு போயிட்டாங்களான்னு காதல ஏகப்பட்ட வார்த்தை கேட்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா பேசுவாங்க. அம்மாவே இல்லையே, எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. இப்படி செஞ்சுட்டாங்களே, பையனை பார்த்தா அப்ப பாவமா இருக்குது, பார்த்தா அழகா இருக்கான் பையன், நம்ம கொண்டு எடுத்து பார்க்காம தெரியுது, என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கேட்டுட்டே இருக்கிறார். அன்பானவர்களே, யோசேப்பு கூட இயேசுவை போல அதே குறிப்பிட்ட வயதுல தான் 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டு எகிப்து கொண்டு போகப்பட்டார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சாமுவேல் அவரும் பால் மறந்த போது கொஞ்சம் ஏறத்தாழ அந்த ஸ்டேஜில் தான் தேவாலயத்தில் கொண்டு போய் விடப்பட்டார். பெற்றோரை விட்டு பிரிந்த யோசேப்பு, பெற்றோரை விட்டு பிரிந்த சாமுவேல், பெற்றோரை விட்டு பிரிந்த இயேசு, இப்படி தாய் தகப்பனை பிரிந்த பிள்ளைகளுடைய ஆதங்கங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமானது தான். யோசேப்பு கதறிக்கொண்டே போயிருப்பான், எகிப்துக்கு அழுது கொண்டே போயிருப்பல்ல. யோசேப்பு யாக்கோபின் மேல் உள்ள அன்பு, யாக்கோபு யோசேப்பின் வைத்த அன்பு, இந்த பாச பிணைப்பு இருக்குல்ல, அது பிரியும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். இயேசு தனிமையாக்கப்பட்டிருந்தார், பிரிக்கப்பட்டிருந்தார், வேதனையாக்கப்பட்டிருந்தார். அந்த பிரிவு அவருக்கு வேதனையானதுதான்.
அன்பானவர்களே, ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற அவரை வயதுடையவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. யோசேப்பை போலவோ அல்லது சாமுவேலை போலவோ இயேசு கிறிஸ்து அழுதிருக்க மாட்டார். அவர் ஒரு முதிர்ச்சி உள்ளவராக இருந்தார். நான் கடைசியாக சோதனைகளை சாதனையாக்கினாரே இயேசு, அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, முதல்ல இயேசு முதிர்ச்சியாக நடந்து கொண்டார். ஒருவேளை சாமுவேல் அழுதிருக்கலாம், இல்ல நிச்சயமா அழுதிருப்பான். என்னை கொண்டு இப்படி ஆலயத்தை விடுறீங்களாமா அப்படின்னு, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுதிருப்பான். அப்படியே பொய்ய சொல்லி வேலை தாத்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பாரு, அதை செய்ய சொல்லி அப்படியே இது பண்ணி நான் அடிக்கடி வரேன், உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன், அப்பப்போ முறுக்கு சுட்டு கொண்டு வரேன், என்னமெல்லாமோ அந்நாள் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணியிருப்பான்ல. நிச்சயமா அப்படிதான் செஞ்சிருக்கணும், அப்படிதான் நடந்திருக்கணும். அவளை நான் வீட்டு விட்டு போறேன், இந்த வீடே வேணாம்னு சாமியில் போயிருக்க மாட்டார். இல்ல, இந்த வீடே வேணாம், எங்க அம்மாவே வேணாம் அப்படின்னு சாமியில் போயிருக்க மாட்டான். ஆனா அந்நாள் தான் அவனை எதையாவது ஆசை காட்டி எப்படியாவது தேவனுடைய சித்தம் நடக்கணும், பொருத்தனை நிறைவேற்றணுன்றதுக்காக உன்னை சொல்லி அழுகிறவனை அழாம வச்சு அவனுக்கு சமாதானப்படுத்தி கொண்டு விட்டு இருப்பாள். அப்படிதான் செய்திருக்க கூடும். அதே போலதான் யோசேப்பும் கூட அழுது கொண்டே தான் போயிருப்பான். ஸ்தோத்திரம், என்னை இப்படி செய்து விட்டார்களே, கூட பிறந்தவர்களே இப்படி செய்து விட்டார்களே என்று கண்ணீரோடு தேவி அழுது கொண்டே எகிப்துக்கு போயிருப்பான். இதெல்லாம் அப்படி நடந்திருக்கும். ஆனா இயேசு அப்படி செய்திருக்க மாட்டான். அப்படி செய்யவில்லை. அவர் அழவில்லை, அவர் துடிக்கவில்லை. அவர் தனக்கேற்பட்டதான அந்த பாதிப்புகள்ல முதிர்ச்சியாக நடந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பாதிப்புகள் வந்தால் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை மாத்திரம் விட்டுறவே கூடாது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நான் அடிக்கடி சொல்வேன், எப்போ ஒரு விசுவாசி தரமான விசுவாசின்னு தெரிஞ்சுக்கிடணும்னா அங்க பிரச்சனையும் போராட்டங்களும் வரும்போது தான் தரமான விசுவாசியான்னு தெரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்ல அபிஷேகம் பெற்றவங்க தான், நல்ல ஆண்டவர் தேடுறவங்க தான், ஆலயத்துல நல்ல முதலிடமா இருக்கிறவங்க தான். ஆனா வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க என்ன வார்த்தை பேசுறாங்க, அதுல முதிர்ச்சி வெளிப்படுதா அப்படின்றத நம்ம முக்கியமா என்ன செய்யணும் பார்க்கணும். என் கூட பழைய சபையில ஒரு ஐயா, தேவ சகாயம் ஒரு ஐயா இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் இப்ப இல்ல, இறந்தாரு. வயதானவர் அவர். ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப என்னோட கூட ஊழியத்தில் ரொம்ப ஒத்தாசையா இருந்தார். அவர் வங்கியில ஒரு செயலாளராக இருந்தவர், அதிகாரியா இருந்தவர். நல்லா பிரசங்கம் பண்ணுவார். நான் பிறக்க முன்னாடி வச்சுக்கப்பட்டார். அப்படி முதிர்ந்த ஒரு விசுவாசி. பாருங்க, நல்ல அபிஷேகத்தில் நிறைவார், நல்ல பிரசங்கம் நல்லா பண்ணுவார். நான் எங்கேயாவது போனால் அவர் தான் பிரசங்கம் பண்ணுவார். கேசல் ஊழியத்தில் அவரை பயன்படுத்தணும். கிராமங்களில் போய் ஜபக்குழுக்களில் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி எல்லாம் இருந்த ஒரு விசுவாசி தான். ஆனால் வீட்டில் பாருங்க, பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா கெட்ட வார்த்தை டப்புன்னு வாயில் வந்துடும். அவருக்கு கடார்னு பேசுவார். உங்க அம்மா அழுவாங்க, ஐயா இந்த மாதிரி பாருங்க பிரசங்கம் எல்லாம் பண்றாரு, ஆனா என்னை அருவாள் எடுத்து வெட்ட வராரு அப்படின்னு சொல்லும். அப்போ பிரசங்கம் ரைட்டு, ஓகே, ஜபம் நல்லது, விசுவாசம் நல்லது, ஆராதனை நல்லது, எல்லாமே சரிதான். ஆனா ஒரு நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்குது. பிரச்சனைன்னு வந்துட்டா தகால்னு மாறிடுறாங்க. உடனே அந்த ஆப்போசிட்ல வந்தது இல்ல, ஒரு நிமிஷத்துல மாறிடுறாங்க. அப்போ இவ்வளவு நாள் இருந்ததான அந்த விசுவாசமும் ஜபமும் ஒரு கேள்விக்குறியா மாறிடுது இல்ல. நீங்கள் இதுவரை செய்த ஜபமும் விசுவாசமும் ஆலயத்தில் உண்மையா இருந்ததும், கர்த்தரை பற்றி கொண்டதும், பிரசங்கம் பண்ணினதும் கூட, நீங்கள் ஊழியம் செய்ததும் கூட, நீ கர்த்தரை சார்ந்து கொண்டதும் கூட நீங்கள் சரியானதுதானா என்பது எப்ப தெரியும்? நான் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது தான் தெரியும். நீங்க எப்படி நடந்து கொள்றீங்கன்னு தான் தெரியும். பிரச்சனைகளின் போது முதிர்ச்சியா நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க இதுவரை செய்ததெல்லாம் சரி. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். எனக்கு பிரச்சனை வராதா? வருது, வரதான் செய்யுது. கோபம் வராம இருக்குமா? வரதான் செய்யும். நம்ம நினைக்கிறதெல்லாம் அந்த உலகத்துக்கு நடக்காதா? இல்ல. குடும்பத்தில் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? இல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறது நடக்கிறது இல்லை. ஆனா அந்த இடத்துல நம்ம முதிர்ச்சியை காமிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய விட்டுறோம்? நான் கர்த்தருடைய பிள்ளை, விட்டுறக்கூடாது, வாயை விட்டுறக்கூடாது. வாயில சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வாயில சகுனம் சரியில்லைம்மா. நம்ம சகுனத்தை பார்க்கறது இல்லை. ஆனா சிலருக்கு வாய் தான் பிரச்சனையே. எதையாவது ஒண்ணு பேசி வம்புழுத்து பிரச்சனை பெருசாயிடும். நீங்க பேசும்போது கவனமா பேசும். கெட்ட வார்த்தை உடனே சும்மா வர்றதில்லை, உள்ளத்துல இருந்தா தான் வரும். அல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? அப்படின்னா டப்புன்னு வந்து பொடக்கு வாயில் வெளியே வந்து. நல்லா ஜபிக்கிற ஆட்களுக்கு வாயில கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வரக்கூடாது. அது வருதுன்னா அப்போ உள்ள கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். தப்பாவை காலி பண்ணுங்க, உள்ளவளெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. கெட்ட வார்த்தை வாயில் புறப்படல் ஆகாது. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது மகிழ்ச்சியான நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, அதை பிரச்சனைகளின் நேரங்களில் தான் கண்டுபிடிக்கணும்.
போராட்டங்கள் பிரச்சனை இருக்கும் போதுதான் ஒரு ஆள் முதிர்ச்சி எவ்வளவு தெரியும். நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. கேள்விகளை கேட்டார், கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அது ஒரு தேவாலய நீதிமன்றம். அங்க இருக்கிற எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள். அவங்ககிட்ட கேள்வி கேட்டாரு, அவங்களுக்கு பதில் சொன்னார். 3, சிறு வயதிலேயே பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய ஆரம்பித்தார். நான் இந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஆச்சரியப்படும்படி நடந்து கொண்டார். புத்தி மாறுத்திரங்கள் இங்க சொல்லியிருக்குல்ல, பாருங்க, ஸ்தோத்திரம். ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய புத்தியையும் அவருடைய மாறுத்திரங்களையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அங்க அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹிஸ் ஆன்சர்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புரிந்து கொள்ளுதலும் பதில் கொடுப்பதும், இந்த ரெண்டும் அவர்கிட்ட இருந்துச்சு. நிறைய பேர்ட்ட புரிந்து கொள்ளுதல் இல்லாம இருக்கு. புரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் தருவாராக. இயேசு புரிந்து கொண்டார். 12 வயசுல புரிந்து கொண்டார். ரொம்ப ஆச்சரியம் தான். பெரிய ஆட்களுக்கு சிலது புரியாத போது 12 வயசுல இயேசு புரிஞ்சுக்கிட்டார்ல. நமக்கு நியாயப்பிரமாணம் புரியும், நிறைய புரியாதுல்ல. ஆமா, மனப்பாடமா சொல்ல தெரியாது. நியாயப்பிரமாணத்தை அந்த மோசை கொடுத்தாருல, அவ்வளவு நியாயப்பிரமாணத்தை நமக்கு ஃபுல்லா தெரியாது. ஒண்ணு சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகும். சில நியாயப்பிரமாணங்கள் இது திருமணமானவனுக்கா, ஆகாதவனுக்கா, அந்நியனுக்கா, பரதேசிக்கா, ஒவ்வொன்னா நிறைய சொல்லிருக்குமா. எதுக்கு அதுக்கான நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா இயேசு 12 வயசுல பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் பேசினதெல்லாம் புரிந்து கொண்டு அவங்களுக்கு பதில் சொன்னார். ஆச்சரியமானது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, புரிந்து கொள்வதிலும் பதில் சொல்வது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். நாபால், அபிகாயில், அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா, நாபால் புரிந்து கொள்ள முடியாதவனாக இருந்தான், அபிகாயில் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். சூழ்நிலையே புரிஞ்சுக்கணும்ல அவனுக்கு, என்னன்னா தெரியல. அந்த வார்த்தை இருக்குல்ல பாருங்க, பதில் கொடுக்கிறது. புரிந்து கொண்டு பதில். இயேசு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹிஸ் ஆன்சர். புரிந்து கொள்ளுதலும் பதில் கொடுத்தலும். பதில் யாராலும் கொடுக்கலாம், ஆனா புரிந்து கொண்டு கொடுக்கிற பதில் இருக்கிற முக்கியமானது இல்ல. விஷயத்தை முதல்ல புரிந்துக்கணும். சில புரியறதுக்கு முன்னாடி பதில் கொடுத்துருவாங்க அவசரப்பட்டு, அதெல்லாம் தப்பாயிடும். முதல்ல புரிந்து கொண்டு பதில் கொடுப்பது முக்கியமானது. நம்மளோட யார் பேசுறாங்களோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அபிகாயில் புரிந்து கொண்டார். நாபால் புரிஞ்சுக்கலாம். சொன்ன பதில எஜமான விட்டு ஓடி போறவனுக்கு என் சாப்பாட்டை கொடுப்பேன் நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்க நேரம் இல்லை. 25ல 10-11. ஆனால் அபிகாயில் பேசுற வார்த்தை பாருங்க, 23ல 31 வசனங்கள். நீ வீட்டு தயவு செய்து படிங்க. இந்த கணவன் மனைவி நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் அதுல இருக்கு. அபிகாயில், நாபால். கணவன் எப்படிப்பட்டவனா இருந்தா மனைவி அதை எப்படி சமாளிக்கிறார். கணவனுக்கு ஒரு ஆபத்து வராம மனைவி சமாளிக்கிறார். தாவீதுட்ட போய் எப்படி கெஞ்சி மன்றாட, நான் இருந்திருந்தேன்னா இப்படி நடந்திருக்காது, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அந்த மனுஷன் அப்படித்தான், ஒரு பேலியாளி மகன். தன் கணவனை திட்டி காப்பாத்துறான். ஹலோ, தன் கணவனை திட்டினாலாவது விட்டுருவானா? திட்டணும்னு திட்டல. தன் கணவனை திட்டினாலாவது தாவீது கொல்ல மாட்டானான்னு சொல்லி தன் கணவனுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனைவியை நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா. இன்னைக்கு நிறைய சகோதரிமார் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. தன் கணவனை காப்பாற்றுவதற்காக சில சகோதரிமார்கள் திறப்பில் என்று அழுது ஜெபிக்கிறவர்கள் உண்டு. சில விஷயங்கள்ல தன்னை கட்டி நிற்கிறார்கள் உண்டு. அப்படி காப்பாற்றுறவங்க இருக்கிறாங்க. அபிகாயில் அப்படிப்பட்ட அன்னைக்கு அவள் தான் காப்பாற்றி விட்டாள். ஸ்தோத்திரம். புரிந்து கொண்டு பதில் பேசுகிறார். நாபாலுடைய பதிலுக்கும் அபிகாயிலுடைய பதிலை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அந்த முதிர்ச்சி அதுல இருக்காங்க. சமநிலை வாழ்க்கை. நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவிட்ட சமநிலை வாழ்க்கை இருந்துச்சு. சமநிலை வாழ்க்கை, பேலன்ஸ்டு லைஃப். அது ரொம்ப முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில. ஒரு பக்கமா போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை செய்தார். 1, பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். இல்ல சொல்றாரு, நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்யணும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு யோசேப்பு மரியாதை. இன்னொரு பக்கம் அவர் போய் தன் பெற்றோரோட கீழ்ப்படிந்து என்ன செய்தாரா இருந்தாரா? ஒண்ணு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துறதா, இல்லன்னா நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய போறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அப்படியே பிதா பக்கமா போயிடுறதா? 2 விஷயம் இருக்குல்ல. இயேசு கிறிஸ்து 2க்கும் போல. நான் பிதாவின் குமாரனா இருக்கிறேன், நான் பிதாவுக்கு அடுத்த வேலை செய்யணும், அவர் சித்தம் செய்யணும், அதனால என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி முழுசும் பிதா சித்தம் செய்யறதே போயிட்டு அப்பா அம்மா ஒதுக்கி விட்டு போயிடல. 2வது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிறேன்னு பிதா சித்தம் செய்யாம உலகத்துக்காக வாழ்ந்துடல. 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்தார்ல இயேசு. அப்படிதானே? பிதாவுக்கு அடுத்த வேலையை செய்தார், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு நம்ம 51ல வாசிக்கிறோம். அருமையான சமநிலை வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், உலகத்துல தான் வாழ்றோம், பூமியில தான் வாழ்றோம். அதே நேரத்துல ஆமென் கிறிஸ்துவுக்காக வாழணும். அந்த சமநிலை வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய காரியத்தை உண்மையா செஞ்சிடணும், இந்த உலகத்திலையும் சரியா வாழ்ந்துடணும். கர்த்தர் கிருபை தரட்டும். ஜெபிப்போம். கண்களை மூடி
அன்பானவர்களே, எல்லா சில நிமிடங்கள் மாத்திரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நாங்கள் எல்லாருடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல காரியங்கள் உண்டு. இந்த பெற்றோரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பற்ற செயல்கள் இருக்கிறது. இயேசுவின் சாதனைகள், இயேசுவின் சோதனைகள், இவையெல்லாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில சோதனைகளை சாதனைகளாக்கி சாதகமாக்கினாரே, அவைகளெல்லாம் நாம பார்க்கிறோம். அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி எல்லாம் அவர் பெருசா நினைக்கவே இல்லை. விட்டுட்டு போயிட்டாங்களே கவலைப்படவே இல்லை. அதை அப்படியே மாத்தி அங்கிருந்த போதல் நடுவில் அது பெரிய பிளஸ் பாயிண்டா மாத்திட்டார் ஆண்டவர். இந்த கால வேளையில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.